ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அப்பாரி கிரியேஷன். டுடே லீஃப் ஃபில்லிங் பார்க்கலாம். எம்போஸ்டு லீஃப் ஃபில்லிங்கு பைப்பிங் த்ரெட் கொடுத்து தான் நம்ம பண்ண போகிறோம். சரியா? ஆல்ரெடி நம்ம பேசிக்கில் எல்லாமே பார்த்தாச்சு. இதில் ஒரு ரெண்டு ரெண்டு லீஃப் தான் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போது இந்த மாதிரி லீஃப் வரைஞ்சிருக்கா, நம்ம இப்போ பைப்பிங் த்ரெட் வந்து இந்த ஏரியாவில் கொடுக்கணும். பாருங்கள், நான் இப்போ வரைகிறேன். சரியா? இந்த லைனில் தான் நான் இப்போ பைப்பிங் த்ரெட் வந்து கொடுக்க போகிறேன். கரெக்டாக இந்த லைனில் தான் வரும். இந்த லீஃப்லையும் பாருங்கள், கரெக்டாக இங்கே. ஓகே, இந்த ஏரியாவில் தான் நம்ம பைப்பிங் த்ரெட் கொடுக்க போகிறோம். எனக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்தை எடுத்துக்கிறேன். சரியா? எடுத்து த்ரெட்டை வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். சுற்றி செயின் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கிட்டேன் நான் இந்த லீஃபுக்கு. இப்போது இங்கேருந்து கொஞ்சம் கீழே தள்ளி தானே எப்போவுமே எடுப்போம். த்ரெட்டை நான் வெளியில் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு மேலே கொண்டுட்டு போயிட்டு இங்கே வரைஞ்சி வச்சுருக்கேன் இல்லையா, இங்கே இன்னரில் ஒரு ஸ்டிச்சு, வெளியில் அதை எடுக்காமல் இருக்க ஒரு லாக் ஸ்டிச்சு. இதான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், டபுள் சைட் தான் கொடுக்க போகிறேன் நான். பேசிக்கில் லீஃப் பார்க்காதவங்க போய் பாருங்கள், அப்போ தான் இது புரியும். நான் இப்போது என்ன ஸ்டிச் கொடுக்குறேன்னு நான் சொல்லலை, நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்ன ஸ்டிச் கொடுக்குறேன்னு. இப்போது நெக்ஸ்ட்டு வரும்பொழுது அந்த த்ரெட்டு வந்துடுச்சு இல்லையா, அந்த த்ரெட்டு உள்ளார இருந்து இப்படி கொடுக்கணும். இப்போ இது வரைக்கும் நம்ம ஸ்டிச் போட்டோம். இப்போது இந்த த்ரெட்டு வந்திருக்கு இல்லையா, அந்த த்ரெட்டு இது உள்ளார இருந்து லாக் வைக்கணும். இப்போது ரைட் சைடு கொண்டுட்டு போகிறேன். ஒரு செயின், ஒரு லாக்கு. கீழே வரேன், ஒரு செயின், ஒரு லாக்கு. இப்போ மேலே போகிறேன், ஒரு செயின், ஒரு லாக்கு. சரியா? இப்போது இங்கே இந்த எண்டிங் வரைக்கும் முடிஞ்சிடுச்சு. இப்போ சைடில் நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ உள் சைடு வந்து நம்ம த்ரெட் கொடுக்குறதுனால ஒரு எம்போஸ்டாக தெரியும். வீடியோவில் அந்தளவுக்கு தெரியல. நீங்கள் லைவாக நீங்கள் ஃப்ரேமில் ஒர்க் பண்ணி பாருங்கள். நல்லா அப்படியே எம்போஸ்டாக நல்லா அழகாக பார்த்து. இப்போ இந்த சைடுக்கு என்ன போட்டு முடிச்சுக்கிறேன். என்ன போட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஓகேவா? இதான் ஃபைனல் லுக்கு. எம்போஸ்டாக தூக்கி காட்டும். இப்போது செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். அவுட்டரில் பீட்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது அவுட்டரில் பீட்ஸ் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். இதில் ஃப்ளவர் வந்து ஃபில்லிங் ஃபுல்லாக கொடுப்போம். இதில் வந்து ஓரங்களில் மட்டும், இந்த பார்ட் மட்டும் ஓரங்களில் கொடுத்துட்டு சென்டரில் இங்கேருந்து கேப் வரும். சரியா? இந்த மெத்தட் பார்க்கலாம். இப்போது இந்த சைடு 2 சைடு வரும் இல்லையா, இப்போது சென்டரில் இருந்து நம்ம இங்கே எடுக்கிறோம்.
இந்த நூல் இருக்குது இல்லையா, இங்கேருந்து நம்ம எடுக்கிறோம். பைப்பிங் த்ரெட்டாண்டேருந்து எடுத்துகிட்டு மேலே கொண்டுட்டு போயிட்டு ஒரு செயின், ஒரு லாக். அங்கே வந்து டபுள் சைடு பண்ணோம் இல்லையா, இதில் ஒன் சைடாக ரைட் சைடு ஃபஸ்ட்டு, லெஃப்ட் சைடு அதுக்கப்புறம் அந்த மாதிரி கொடுக்க போகிறோம். கரெக்டாக அந்த பைப்பிங் த்ரெட் எங்கே வருதோ அங்கே வந்து கொடுக்கணும். நம்ம எண்டிங் வந்து முடிக்கணும். உள்ளார தள்ளி இப்படி கொடுக்கக்கூடாது. நான் வந்து லீஃப் வந்து ஃபஸ்ட்டு தப்பாக இங்கே வரைஞ்சிட்டேன். எனக்கு இதோட தான் லீஃபு. சரியா, கிராஸாக வந்து கொடுத்துட்டு இந்த சென்டர் இருக்குது இல்லையா, இங்கே நம்ம இப்போ நார்மலாக பண்ணும்போது இங்கே சென்டரில் வந்து ஃபுல்லாக ஃபில்லிங் கொடுக்கும்போது இதோட வந்து முடியும். இப்போது ஒன் சைடு கொடுக்கறதுனால ஆட்டோமேட்டிக்காக கிராஸ் வந்து இந்த உள் சைடு தான் வரும். சரியா, நம்ம இங்கே முடிக்கும் பொழுது மட்டும் என்ன பண்ணுவோம், இந்த எண்டிங் இந்த சைடும் இந்த எண்டிங்கில் தான் வந்து முடியணும். சென்டரில் வந்து கேப் இருக்கும். சரியா, இப்போ நான் கிராஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கும்பொழுது என்ன பண்ணணும்னா, இது மேலே கிராஸாக இங்கே இந்த சென்டர் பாயிண்ட் முடிகிற வரைக்கும் இங்கே நான் வைக்கணும். இப்போ பாருங்கள், சென்டர் வந்து எனக்கு முடிய போகுது. ஓகேவா, இந்த சைடு நான் முடிச்சிட்டேன். எண்ணாட் போட்டு நான் எடுத்துக்கிறேன். இப்போ திரும்ப அதே மாதிரி இங்கேருந்து நான் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ ரைட் சைட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி லெஃப்ட் சைட் பண்ணணும். இப்போ எண்ணாட் போட்டு முடிச்சுக்கிறேன். சென்டரில் வந்து நம்ம இஷ்டம் தான், ஃப்ரெஞ்ச் நாட்டு கொடுத்துக்கலாம், பீட்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை அதர் கலர் த்ரெட். இதில் வந்து ஷேடட் வந்து கொடுத்தோம்னா நல்லா இருக்காது. ஏன்னா உள்ளார வந்து த்ரெட் கொடுக்குறோம் இல்லையா, ஷேடட் பட்டன்லாம் இங்கே கொடுக்கக்கூடாது. டபுள் கலர்லாம் இங்கே வந்தால் நல்லா இருக்காது. சென்டரில் ஏதாச்சும் பீட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு அவுட்டரில் வந்து ஜரி கொடுத்து நான் ஃபில்லப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த லீஃப் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். உள்ளார 2 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு ஜரியில் திலகம் ஸ்டோன் வந்து நான் ஒட்டியிருக்கேன். அவுட்டரில் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு இந்த லீஃப் வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன். ஓகேவா, இந்த 2 மெத்தடும் நீங்களே ஏதாச்சும் இமேஜில் ட்ரை பண்ணி பாருங்கள். மாடல் இமேஜ் காட்டுறேன். ஓகே, இதான் மாடல் இமேஜ் பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.